தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது ஸ்ரீநேசன் அவர்களுடைய ஒரு 2 கவிதைகள் குறித்து பார்க்க இருக்கிறோம். இந்த 2 கவிதைகளும் முதுகலை பாடத்திட்டத்தில் இருக்கிறது மாணவர்களுக்கு. அரசு வகுத்தளித்த டான்ஸ் சிலபஸ் சொல்றோம் இல்லைங்களா, அதுல பாடத்திட்டத்தில் இருக்கு. அது கவனிக்கத்தக்க கவிதையாகவும் இருக்கிறது. அதனால் நம்ம இப்போ காணொலியாக அதை இங்கே பதிவு செய்து இருக்கிறோம். கவிதை இப்படி: மூடிய இரவுகள். கவிதையுடைய தலைப்பு. இந்த மூடிய இரவுங்கிற வார்த்தையை ஒரு படிமம் என்று நான் புரிந்துள்ளேன். மூடிய இரவுகள் இப்போங்கிறது இரவுகள். இரவுனாவே ஒரு மூடப்பட்டது தானே. இங்க இருக்க எல்லா உலக இயங்கியிலையும் அப்படி மூடிதானே இருக்கு. உலக பொருளிலே மறைத்தானே. இரவுங்கிறது மறைக்கப்பட்டது. அதுல மூடிய இரவுகள் அப்படிங்கிறத இரவுகளில் வெளிச்சம் உண்டு. மூடிய இரவுகள்னு சொன்னாதான் அதுக்கு வேற ஒரு அர்த்தம் கொடுக்கும் அப்படின்னு அதை கவிதை சொல்லி நினைச்சிருக்கலாம். அப்ப அந்த அர்த்தத்துக்கு மூடிய இரவுக்கு நம்ம என்ன எதிர்ப்பு? அப்ப கவிதை வழியில அதுக்கு பொருள் கிடைக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஓர் இரவை திறந்தேன், ஏகப்பட்ட மூடிய விரல்கள். அதில் ஒரு விரலை திறந்தேன், ஏகப்பட்ட மூடிய இரவுகள். இவ்வளவுதான் மொத்த கவிதைகள். மொத்த கவிதையுமே இவ்வளவுதான். ஏகப்பட்ட மூடிய இரவு. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரவுங்கிறது ஒரு அறியாமைன்னு எடுத்து வாசிப்போமே. அறியாமை, முட்டாள்தனம், மூட நம்பிக்கை, இப்படி ஏதாவது இருக்கு. நம்ம இரவை, நம்ம இருட்டை நம்ம அந்த மாதிரி சித்தரிப்பது உண்டு. மூடிய இரவுகள்னா, இரவுகள் கூட, இரவுகள் பகலுக்கு நேர் எதிரானது. ஆனா மூடிய இரவுகள்னா அப்ப திட்டமிடப்பட்டு, இரவுங்கிறது இயல்பா வர்றது. மூடிய இரவுகள்னா மூடப்பட்டது. அப்ப யாராவது ஒரு ஆள் திட்டமிட்டு செய்யப்பட்டதுன்னு எடுத்து. மூடிய இரவுகள்னா திட்டமிட்டு செய்யப்பட்ட, விதைக்கப்பட்ட அறியாமைகள், மூட நம்பிக்கைகள் எடுத்துக்கலாம். இப்ப அந்த மூடிய இரவுகளை இமேஜின் பண்ணி பார்க்கலாம். மூடிய இரவு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க அறியாமையை இமேஜின் பண்ணி பார்க்கலாம். இரவுங்கிறது இருட்டா இருக்கு. மூடிய இரவுங்கிறது இரவு இயல்பானது. மூடிய இரவுங்கிறது திட்டமிட்டு அது மீது ஒரு கோர்வையாக போட்டு வைக்கிறது. ஓர் இரவை திறந்தேன். நான் அப்படியாப்பட்ட மூடப்பட்ட இரவை திறக்கிறேன். அதுக்குள்ள ஏகப்பட்ட மூடிய விரல். மூடிய விரல்கள் அப்படின்னா, இப்ப இரவுகள் பல பல துண்டு துண்டா இருக்குது அப்படின்னு எடுத்து. இப்ப நான் விரலை நான் அப்படி மூடணும்னு. இப்ப இதுக்குள்ள ஒரு இருட்டு இருக்கு. நான் பல ஒரு லட்சக்கணக்கான கைகள் இருக்கு கூட மூடுதுன்னா லட்சக்கணக்கான இருட்டுகள் இருக்கு. இப்போ ஏன் அதை விரல்கள்னு சொல்லப்பட்டது இந்த கவிதையில அப்படின்னு இன்னொரு கேள்வி வருது. விரல்கள்ங்கிறது அசைவது, திறந்து மூடக்கூடிய தன்மை. அப்ப இயக்கம், மூடப்பட்ட விரல்கள் அப்படிங்கிறது விரலுக்குள்ள இருக்குங்கிறது ஒரு அசையாமை. அப்ப அசைகின்ற இயக்கம் உடைய ஒன்றை மூடிய இரவுகள், அந்த அறியாமைங்கிறது மூடப்பட்ட அசைவு இயக்கமாக மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு இரவை திறந்தேன். இப்போ ஒரு அறியாமையை திறந்து பார்க்கணும். அதுக்குள்ள ஏகப்பட்ட மூடிய விரல்கள் அப்படின்னா ஏகப்பட்ட அறியாமைகள் கொட்டி கிடக்கிறது. அதில் ஒரு விரலை திறந்தேன், அதுக்குள்ள ஒரு விரலை திறந்தேன். சரியா? விரலுங்கிறது வெளிச்சமா சொல்லலாம். இரவுக்குள்ள இருக்கிற பல வெளிச்சம், மேல் தோற்றத்தில் இருக்க வெளிச்சம், இப்படி கூட நம்ம அதை வாசிக்கலாம். மேல் தோற்றத்தில் இருக்க வெளிச்சம், ஆனா உள்ளுக்குள்ள இருட்டு. அப்ப மேல் தோற்றத்துல வெளிச்சமும் உள்ளுக்குள்ள இருட்டும். பார்ப்பதற்கு அவர் ஒரு மனிதர், பார்க்கறதுக்கு ஒரு 6 அடி உயரமுள்ள மனிதரா இருக்காரு. உள்ளுக்குள்ள சிந்தனைக்குள்ள பார்த்தா அவ்வளவு முட்டாள்தனம். அப்பதான் அது அப்படி எடுத்துக்கிட்டா இன்னும் கூட வாசிப்பு நெருக்கமாகவதை உணரலாம். ஓர் இரவை திறந்தேன், ஏகப்பட்ட மூடிய விரல்கள் அப்படிங்கிறது ஏகப்பட்ட அறியாமைகள். பல வெளிச்சங்களா தெரியுது, ஆனா அசைவு இயக்கங்களா தெரியுது, ஆனா உள்ளுக்குள்ள எல்லாமே அறியாமைகள், முட்டாள்தனங்கள் போன்றது. இப்ப அதில் ஒரு விரலை திறந்தேன், ஏகப்பட்ட மூடிய விரல்கள், இரவுகள், அதுக்குள்ளே இரவு இருக்குது. அப்படி ஒரு உள் பயணமாக அறியாமையை நீங்கள் திறக்க திறக்க ஒரு உள் பயணமாக சென்று கொண்டே இருக்கிறது. இப்போ ஒருத்தனை நான் எடுத்து ஒரு அறியாமையில் இருக்கிற ஒரு நபரை நான் வெளிச்சத்தை கொண்டு வரலாம் நினைச்சா, இது தப்புப்பான்னு சொன்னா இன்னொரு அறியாமைக்குள்ள டிராவல். அதை தப்புப்பான்னு சொன்னா இன்னொரு, அப்படி அதை ஓபன் பண்ண அறியாமைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்ப பெரியாரோட பெரியார் சாதி ஒழிப்புக்காக பேசினாரா? சாதி எங்க இருக்குன்னு சொன்னா மதத்துக்குள்ளாங்க, மதம் எங்க இருக்குன்னு சொன்னா அடுத்து அங்க போனாங்க, அடுத்து வேத அது கடவுள் போனாங்க. இப்படி ஷிஃப்ட் ஆகிட்டே இருந்துச்சு இல்ல. இந்த சாதி எங்க இருந்து தோற்றமாச்சு கண்டுபிடிக்க முடியாத இடத்துல ஒரு மௌனமா அது நிற்கிறது இல்லை. அது போன்ற ஆராய்ச்சியில் என்ன பண்ற முடிவு சொன்னாலும் கூட இன்னொரு மௌனமா இருக்கலாம். அது போல இந்த அறியாமை எங்க இருந்து உற்பத்தி ஆச்சு, அது எங்க இருக்குதுன்னா அது அறியாமைக்குள்ளேயே தான் போயிட்டு இருக்குது. அப்படிங்கிறது தான் திறக்க திறக்க சென்று கொண்டே இருக்கிற ஒரு மாயையாக அறியாமை இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். அப்படிதான் இந்த கவிதை சொல்ல வரக்கூடியது அப்படிங்கிறது தான். இரண்டாவது கவிதை
உன்னை எத்தனை நேசிக்கிறேனோ அத்தனைக்கும் சந்தேகிக்கிறேன். கவிதை என்பதற்கான விளக்கம். கவிதை என்பதற்கான விளக்கம் பல பேர் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இவர் கொடுக்கிற விளக்கம், இந்த கவிதை சொல்லி கொடுக்கிற விளக்கம் வித்தியாசமா. உன்னை எத்தனை நேசிக்கிறேனோ அத்தனைக்கும் சந்தேகிக்கிறேன். ரைட்டா? இது வந்து ரொம்ப இதை ஒரு உறவோட இணைச்சு புரிஞ்சுக்கலாம். எவ்வளவு கோவப்படுறோம் அவ்வளவுக்கு நான் அவன்கிட்ட அன்பு வச்சிருக்கணும் பொருள் அப்படிங்கிறாங்கல்ல. இப்ப அன்புங்கிறது நேசித்தல், கோபங்கிறது சந்தேகித்தல் அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு ஒரு உரையாடலுக்காக புரிதலுக்காக வச்சுக்கோ. அப்படியே வச்சுக்கிட்டு வாசிச்சுட்டு வருவோம். அத்தனைக்கும் சந்தேகிக்கிறேன். சந்தேகித்த தன் அளவு குறைய தொடங்குவதாய் இருந்தால் உன் மீதான அன்பும் வீழத் தொடங்கியதாய் இருக்கும். இப்ப சந்தேகம் குறைஞ்சதுன்னா அன்பு குறையும். அப்ப ஒருவர் நம் மீது கோபப்பட்டு கொண்டே இருக்கிறார்னா அப்போ கோவப்படுற அளவுக்கு அவர்கிட்ட அன்பு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் யதார்த்தத்துல. ஆனா அவர் கோபத்தை திடீர்னு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கோவப்படுறதை நிறுத்திட்டாருன்னா அப்ப நம்ம மீதான அக்கறையும் அன்பும் குறைந்து விட்டது என்பது பொருள். அதுதான் இங்க சந்தேகம் குறைய தொடங்கும் பொழுது அன்பும் வீழத் தொடங்கியதாக இருக்கு. யூகத்துலதான் சொல்றாங்க, முடிவா சொல்ல இருந்தால் இருக்கும். கடைசியா சந்தேகமே படாத ஒருவனாய் நான் சந்தேகமே படாத ஒருவனாய் நான் மாறிவிட்டிருக்கிற போது நீ முற்றிலும் எனக்கு சம்பந்தமற்ற வேறொன்று ஆகியிருப்பாய். நான் ஒருவேளை சந்தேகமே படலை, ஒருவேளை நான் அந்த உறவின் மீது கோபமே படலை, அப்படின்னா அன்பிலிருந்து அந்த உனக்கும் எனக்குமான உறவு விலகி இருக்கும், குற்றமாக விடுபட்டிருப்பது என்பது பொருள். அதே போலத்தான் இங்கு நான் சந்தேகப்படுவதை நிறுத்திவிட்டிருந்தால் நீயும் நானும் வேறு வேறாக ஆகியிருப்பேன், வேறொன்றாக நீ ஆகியிருப்பாய் அப்படிங்கிறதா. சிம்பிளா சொல்றேன்னா, ஏன் இதை சந்தேகமா சொல்றான்னா, சந்தேகம் என்பது ஐயம், ஐயம் என்பது தேடுதலை உருவாக்கும், தேடுதல் என்பது புதிய ஒன்றை உருவாக்கும். உடனே என்னது சந்தேகம் ஒரு கவிதை எழுதிடுறோம். ஐயோ இந்த வரி சரியில்லை, ஐயோ இந்த கவிதையே சரியில்லை அப்படின்னு நான் சந்தேகப்பட்டேன்னா ஆஹா இந்த வரி நல்லா இருக்குது அப்படிங்கிற அன்பும் இருக்கணும். அதே நேரத்தில் இந்த வரி சரியில்லைங்கிற சந்தேகமும் இருக்கும். ரெண்டும் பேலன்ஸ்டா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அன்பு என்பது கவிதைங்கிற வடிவத்தை நேசிக்க வைக்கும், கவிதையை நேசிக்க வைக்கும். ஆனா சந்தேகம் என்பது அந்த வரியை சந்தேகத்தில் என்பது புதிய வரியை நோக்கி என்னை தள்ளும். அப்ப சந்தேகம் என்பது அன்பு என்பது கவிதைங்கிற வடிவத்தை நேசித்தல், சந்தேகம் என்பது புதிய புதிய கவிதை வரிகளையும் தொடர்களையும் கவிதைகளையும் எழுத வைத்தல். அப்ப புதிய புதிய கவிதை வரிகளை அல்லது கவிதையை எழுதுவதுதான் கவிதை. புதிய ஒன்றை தேடுவதுதான் கவிதை, புதிய சொற்களை உருவாக்குவதுதான் கவிதை, புதிய தொடரை உருவாக்குவதுதான் கவிதை. அந்த சொற்களையும் தொடரை கொண்டு கவிதை என்ற வடிவத்தை தினந்தோறும் உற்பத்தி செய்வதுதான் கவிதை. அப்ப கவிதை ஈக்குவல் டு புதிது புதிதாக தோன்றுங்கள். இப்போ கவிதை ஈக்குவல் டு கிரியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு சமத்துவ பொருள் ஒன்று இதிலிருந்து கிடைக்கிறது. நன்றி தோழர்களே. அடுத்த உரையாடலில் நாம்